கார் விபத்தில் சிக்கிய நடிகை ராதா வெளியான அந்த அதிர்ச்சி செய்தி தமிழ் சினிமாவை நிலைகுலைய வச்சிருக்கு. தமிழ் சினிமாவில் 80s 90ஸ்ல கொடி கட்டி பறந்த நடிகையில் ஒருத்தவங்க ராதா. ராதா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் போது அவங்களுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் கிடையாது. அப்படி முதல் நடித்த சில திரைப்படங்கள் அவங்களுக்கு பெருசா வெற்றியை தரல. இருந்தாலும் நடிகை ராதா முயற்சியை கைவிடாம தொடர்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்களை எடுத்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு நடிகை ராதா தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகையாவே திகழ்ந்தாங்க. ஒரு காலகட்டத்தில தமிழ் சினிமால 20 படங்களுக்கு மேல நடிக்கிற அளவுக்கு அவங்க கையில அவ்ளோ படம். அப்படி தமிழ் சினிமால கிடைத்த வெற்றிய தொடர்ந்து மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த 3 மொழிகளையும் அப்ப இருந்த மிக முக்கியமான நடிகர்களுக்கு ஜோடியா நடிக்கக்கூடிய வாய்ப்பு ராதாவுக்கு கிடைச்சது. அங்கேயும் தனது நடிப்பு திறமையால தனக்கென ஒரு ரசிகர் மன்றத்தையும் உருவாக்குனாங்க. அப்படி 3 மொழிகளிலும் கொடிகட்டி பறந்த நடிகை ராதா. இப்படி ராதா தமிழ் சினிமாவிலயும் உச்சத்துல இருக்கும்போது, திடீர்னு தொழிலதிபர் ஒருத்தர திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதன் பிறகு ஒட்டுமொத்தமா சினிமா துறைக்கு பிரேக் விட்டுட்டு, தனது குடும்பத்தோட அப்படியே ஐக்கியமானாங்க ராதா. அதன் பிறகு அவருடைய கணவர் சினிமால நடிக்கிறதுக்கு அவங்கள விடல. அதனால ராதா அவங்களுடைய கனவுகள அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ தன்னால தான் சினிமால ரொம்ப வருடம் சாதிக்க முடியல. தன் மாரியே தன் மகள்களையாச்சும் சினிமால ரொம்ப நாள் சாதிக்க வைக்கணும் அப்படின்னு ராதா தன்னுடைய 2 மகள்களையும் சினிமால நடிக்க வச்சாங்க. அதுல மூத்த மகள் கார்த்திகா. அவங்களும் தமிழ் சினிமால ஒரு 5, 6 திரைப்படம் நடிச்சிருப்பாங்க. ஆனா, அவங்களால பெருசா வெற்றிய ஏற்படுத்த முடியல. தமிழ தொடர்ந்து அவங்களும் மலையாளத்திலும், தெலுங்குல நடிச்சாங்க. அங்கேயும் அவங்களுக்கு பெருசா வெற்றி கிடைக்கல. அதனால கார்த்திகா டக்குன்னு ஒரு தொழிலதிபர காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. சரி, தன் மூத்த மகளால சாதிக்க முடியல. தன் இளைய மகள் ரேகா வைத்து எப்படியாவது நான் விட்ட இடத்த பிடிக்கணும் அப்படின்னு ராதா ஆசைப்பட்டுருக்காங்க. ஆனா, அதுவும் அவங்களுக்கு தோல்விதான். ரேகாவும் சில படங்கள் நடிச்சாங்க. ஆனா, சொல்ற அளவுக்கு கார்த்திகா தந்த வெற்றிய கூட ரேகாவால ஏற்படுத்த முடியல. ஸோ, ராதாவுக்கு இது பயங்கர மன உளைச்சல் ஏற்படுத்துனுச்சு. ஏன்னா, ராதா ஒரு கட்டத்தில அவங்கள தேடி இயக்குனர்கள் வந்து வீட்ல உட்கார்ந்திருப்பாங்களாம். அவங்கள வைத்து படம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட நெறைய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. அப்படி தன்னுடைய நடிப்புக்காக வெயிட் பண்ண காலம் போயி, நான் இன்னைக்கு ஒவ்வொரு இயக்குனரையும், ஒவ்வொரு தயாரிப்பாரையும் கால் பண்ணி பேசுறேன். ஆனா, யாருமே எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல. தன் மகனால ஒரு வெற்றி திரைப்படத்த குடுக்க முடியல. அதற்கு காரணம் கதை சரியில்லையா? இல்ல தன் மகளுக்கு நடிக்க தெரியலையா? ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு ராதா பயங்கர ஒரு மன உளைச்சல்லயே இருந்திருக்காங்க. சரி, ஓகே. கார்த்திகா மாரி ரேகாவுக்கும் திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ராதா முடிவும் பண்ணியிருக்காங்க. ஆனா, ரேகா இப்போ இந்த மன உளைச்சல்லயே சரியான ஒரு அ உடல் கண்டிஷன் பண்ணாம விட்டதுனால, அவங்க இப்போ உடல் பருமன்லாம் கூடி போயி, ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிட்டாங்க. ராதாவுடைய 2வது மகள். இதனால ராதா தன் மகளுடைய உடல் எடைய எப்படியாவது குறைச்சே ஆகணும் அப்படின்னு, அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு தெலுங்கு இயக்குனர் ராதாவுடைய மகள வைத்து படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அது குறித்து ராதாட்ட பேச ட்ரை பண்ணியிருக்காரு. உடனடியா ராதா கிளம்பி, அவருடைய வீட்டுக்கே போயிட்டு அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு, அந்த கதையில கண்டிப்பா தன் மகள் நடிப்பா அப்படின்னு வாக்குறுதி குடுத்துட்டு, அதன் பிறகு அங்கேருந்து கிளம்பி ராதா தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டு வந்திருக்காங்க. அப்படி கார்ல வந்துட்டுருக்கும்போது திடீர்னு ராதாவுடைய கார் யாரும் எதிர்பார்க்காத வகையில மிகப்பெரிய ஒரு கோர விபத்துல சிக்கியிருக்கு. அதுல ராதா மிக மிக ஒரு மோசமான நிலைமையில மூச்சே விட முடியாத நிலைமையில தான் மருத்துவமனையில இப்போ அனுமதிக்கப்பட்டு, அதுவும் குறிப்பா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில கவலைக்கிடமா தான் இருக்காங்க அப்படின்னும், அவங்கள காப்பாற்றுவதே கொஞ்சம் கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்கள் கை வச்சிருக்கிறதா மிக முக்கியமான தகவல்கள் இணையத்தில் வெளியாகி, ஒட்டுமொத்த ரசிகர்கள் அனைவரையுமே அதிர்ச்சியில உள்ளாக்கியிருக்கு.